Hi dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அதே தான் Unit 4ல Section 1 தான் பார்த்துட்ருக்கோம். Appreciate concept of database management system. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா features of database. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐட்டம்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல ஐட்டம் அப்படின்னா என்ன? லெட்ஸ் லுக் அட் த எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் அட்ரஸ் புக். இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்ரஸ் புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுவோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் இங்கே கேட்குறாங்க, வாட் யூ ஸ்டோர் இன் அன் அட்ரஸ் புக். ஒரு அட்ரஸ் புக்கில் என்னென்னலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். யூ மே ஹாவ் பீப்புள்ஸ் நேம். ஸோ அந்த அட்ரஸ் புக்கில் என்ன இருக்கும்? பீப்புள்ஸ் நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டே, அப்புறம் இமெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி தேவையான அந்த பர்சனை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த அட்ரஸ் புக்கில் வாங்கி வைப்போம். தெர் இஸ் அ காமன் எலிமெண்ட் ஹியர், பீப்புள். ஸோ அந்த அட்ரஸ் புக்கில் யாரோட இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மனிதர்களோட இன்ஃபர்மேஷன் தான் வாங்குகிறோம். அதை தவிர்த்து ஒரு பொருளோ இல்லை விலங்குகளோ நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஒரு காமனான ஒரு திங்கோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த காமன் திங் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐட்டம். இன் திஸ் எக்ஸாம்பிள் ஈச் பர்சன் இஸ் கன்சிடர்ட் அன் ஐட்டம். ஸோ இங்கே ஒவ்வொரு மனிதரையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒரு ஐட்டம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸ் புக்கில் என்னென்னலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறோம்னா பீப்புள் நேம், பீப்புள் ஃபாதர் நேம், பீப்புள் மதர் நேம், பீப்புள் அட்ரஸ், பீப்புள் டேட் ஆஃப் பர்த். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் வாங்குகிறேன். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுமே இங்கே வந்து ஐட்டம் தான். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபீல்டு பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபீல்டு அப்படின்னா என்ன? ஸோ டேட்டாபேஸ் வில் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்சன். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு டேட்டாபேஸ்ன்றது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது தான். பட் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். When you were recording information in your address book, what did you ask the people? What is your address? ஸோ நீங்கள் ஒரு பர்சனை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டின் அவங்ககிட்டேருந்து கேட்பீங்க. அதாவது உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, இது மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறீங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், இது மாதிரி கேட்கும்போது ஈச் கொஸ்டின் தட் வி ஆஸ்க் அபவுட் அவர் ஐட்டம் இஸ் அ ஃபீல்ட். நீங்கள் என்ன கொஸ்டின் நீங்கள் வந்து உங்கள் ஐட்டம் கிட்ட கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட். Now say you make new friends and want to add their information to your address book. இப்போ புது ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தால் கூட அவங்களோட இன்ஃபர்மேஷன் நம்ம அட்ரஸ் புக்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். You will ask question and get the answer. You will ask questions, get the answer and create a new record. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து புதுசாக வந்து அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அவங்க ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு நியூ ரெக்கார்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ a record is a set of information made up of fields stored in your database about one of the item. ஒரு ஐட்டம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறது பேர் தான் ரெக்கார்டு. ஒரு ஐட்டமோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம சொல்கிறது பேர் தான் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேல்யூ. வேல்யூ இஸ் த ஆக்சுவல் டெக்ஸ்ட் ஆர் நியூமரிக்கல் அமௌண்ட். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா வேல்யூன்றது வந்து பார்த்தோம்னா ஆக்சுவல் டெக்ஸ்டாகவும் இருக்கும், இல்லை நியூமரிக்கல் அமௌண்ட்டாகவும் இருக்கும், அப்படி இல்லைனா டேட்டாவும் இருக்கும். தட் யூ புட் இன் வைல் ஆடிங் இன்ஃபர்மேஷன் டு யுவர் டேட்டாபேஸ். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கும்போது ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க, அந்த ஆன்சரை வந்து பார்த்தோம்னா எய்தர் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம், இல்லை டேட்டா இருக்கலாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், a database can have one or many tables. நான் இப்போ டேட்டாபேஸ் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டேபிள் மட்டும் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஒரு டேபிளையும் இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த டேபிள் மல்டிபிள் டேபிளோட லிங்கிங்லையும் இல்லை ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். ஓகேங்களா? An address book example is a very simple one. In real world, there are many more details involved. A big company would have in its database one table for its product, one table for its suppliers, one table for its customer details, one for order received and maybe many others.
ஸோ இப்போ அட்ரஸ் புக்குன்னும் போது பீப்புளோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வாங்கிறேன், அது ஒரே ஒரு டேபிள் தான். இதே வந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நிறைய டேட்டா பேசஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணோம் அது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. கஸ்டமர் யாரெல்லாம் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்காங்களோ அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டர் எத்தனை ரிசீவ் ஆகிருக்கோ அதையும் ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய டேபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு டேட்டாபேஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஈச் டேபிள் இன் அ டேட்டாபேஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒன் டைப் ஆஃப் ஐட்டம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு டேட்டாபேஸ்னால் அது ஒரு ஐட்டமோட இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்க போகுது. ஸோ எ டேட்டாபேஸ் இஸ் அ கண்டெய்னர் தட் ஹோல்ட்ஸ் டேபிள் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் அண்ட் மேனேஜ் ஹவு தே கேன் பி யூஸ்டு. ஸோ டேட்டாபேஸ்ன்றது என்னன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே எப்படி நம்ம பொருட்களை சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த டேட்டாபேஸ்ன்றது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அதில் நம்ம ஆப்ஜெக்ட்டுமே கூட ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இமேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை மேனேஜும் பண்ணுறோம். எப்படின்னா புதுசாக ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸும் நம்ம டேட்டாபேஸ் மேலே பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் key features. Another very important thing is to remember is that when we put in information we may have people with the same name. There can be more than one Charu Aurora or the same address members of a family. இப்போ என்ன ஒரு பிக் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரே நேமில் நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்து விட்டோம்னா அதில் அருண்ன்ற நேம் நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். ஏன்னா 1 to 12 வரைக்கும் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த அருண்ன்ற நேம் ரிப்பீட் ஆகும் இல்லையா. நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோட அட்ரஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட அட்ரஸும் என்னவாகும், சேமாக தான் இருக்கும் 5 பேருக்கு. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டட் டேட்டாஸ் வருது. ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். But when we creating a database, an important feature is record uniqueness in every table. இந்த டேட்டாபேஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டாவை எல்லாம் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா யூனிக்காக மாற்றுறோம். அதாவது டூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா இல்லாத மாதிரி நம்ம கொண்டு வரும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஏபிள் டு distinguish between different items having duplicate values. ஸோ duplicate values இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே யூனிக்காக நம்ம மாற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் கீ ஃபீச்சர், எவ்ரி டேட்டாபேஸ் டேபிள் ஷுட் ஹாவ் 1 or more field designated as key. ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா டேபிளில் வந்து பார்த்தோன்னா ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஃபீல்டை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா கீயாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். You can assign a unique value to this key for differentiating records that may have similar names or address. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரே நேமில் நிறைய பேர் வராங்க, அட்ரஸ் ஒரே மாதிரி எல்லாருக்கும் வருது அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் யூனிக்னஸாக மாற்றணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு யூனிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். So in this table it will be extremely difficult to differentiate between students record as they have names that are similar. இங்கே பார்த்தீங்கன்னா ரவின்றவங்க 2 பேர் இருக்காங்க. அதே ஸ்டாண்டர்டும் 10th தான், கிளாஸும் ஏ செக்ஷன் தான். ஸோ இவங்களை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றது என்னால் முடியாத காரியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஈஸி மெத்தட் என்னென்னா டு டிஃப்ரென்ஷியேட் யூ கேன் ஆட் அடிஷ்னல் ஃபீல்ட் ரோல் நம்பர் தட் வில் பி யூனிக் ஃபார் ஈச் ரெக்கார்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ரோல் நம்பர்ன்றதை நான் கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக மாற்றுறேன். இப்போ நான் 20ன்னா அவங்க வந்து ஒரு ரவி, 21 சொல்லும்போது அவங்க இன்னொரு பர்சன் ரவின்றதை நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். என்னோடய டேபிள் இருக்கிற டேட்டாவையும் நான் யூனிக்காக மாற்றிக்குவேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் RDBMS. ஸோ என்ன தான் RDBMS, எது தான் நம்ம RDBMS சொல்கிறோம், என்ன எக்ஸாம்பிள்ன்றது நம்ம பார்க்கலாம். You had used the example of an address book in the previous section. An address book uses only one table, but look at a different situation. If you are a dealer selling a single type of item and want to record details of your sales in the past month and also want the details of the client
who purchased the item, name, address, phone number, data purchased, number of the item bought, etc. What would you do? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் புக்குன்னு சொல்லும்போது ஒரே ஒரு டேபிள் தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ணிக்கிறேன், ஓகே, நோ ப்ராப்ளம். இதே வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஷாப் வச்சுருக்கேன், அதில் இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அதாவது போன மாதம் எவ்வளோ சேல் ஆகிடுச்சு, யாரெல்லாம் அந்த ஐட்டத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்க நேமு, அட்ரஸ், ஃபோனு, ஸோ என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க, எத்தனை ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாங்க, இது மாதிரிலாம் நான் ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், யூ கிரியேட் அ டேபிள் சேல்ஸ் வித் ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், அந்த டேபிளோட நேமு சேல்ஸ்ன்னு சொல்ல போகிறேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் நேம் கொடுத்துருக்காங்க, கஸ்டமரோட அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, சேல் டேட் இருக்குது, எத்தனை ஐட்டம் வாங்கினாங்கன்றதும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, do you see a problem here? இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லைனாலும் நானே கூட சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது சேல் டேட்டும் சேமாக இருக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கஸ்டமர் நேமும் என்னவாக இருக்குது, ஒரு சில கஸ்டமர் நேமும் சேமாக இருக்குது. ஐட்டம் பார்த்தோன்னா ஐட்டம்ஸ் அவங்க வாங்கினதும் ஒரு சிலது சேமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா வந்து அக்கர் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் யூ செல் an item to Sheila or Vaibhav or any other customer, you need to store the details again. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வாங்கினதையே நம்ம மறுபடியும் அந்த ரெக்கார்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாட்ஸ் அ சொல்யூஷன்? ஸோ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? மறுபடியும் நான் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணாமல் எப்படி சிங்கிளாக யூனிக்காக க்ரியேட் பண்ணது அப்படின்னா, க்ரியேட் ஒன் டேபிள் ஃபார் கிளைண்ட் டீட்டெயில்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சேல் டேபிள்னு ஒன்று க்ரியேட் பண்ண மாதிரி கிளைண்ட் டீட்டெயில்ஸ்க்காக இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், அண்ட் அனதர் ஃபார் சேல் டீட்டெயில்ஸ். ஸோ 2 டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், ஒன்று வந்து கிளைண்ட் டேபிள், இன்னொன்று வந்து சேல் டேபிள். சின்ஸ் ஈச் ரெக்கார்ட் ஹஸ் டு பி யூனிக், ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேட்டாவுமே யூனிக்காக இருக்கும், ரிப்பீட்டட் ஆகாது. யூ கேன் இன்சர்ட் அ கிளைண்ட் ஐடி. ஸோ அங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி இல்லை ஐட்டம் ஐடி இருக்கிற மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளைண்ட் ஐடின்னு ஒன்று இங்கேயும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா டு யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் கிளைண்ட் இன் த கிளைண்ட் டேபிள். இந்த சேல்ஸ் டேபிள் யூ வுட் கிவ் அ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் விச் பாயிண்ட்ஸ் டு எ பர்டிகுலர் ரெக்கார்ட் இன் த கிளைண்ட் டேபிள். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட் டேபிளுக்கும் சேல்ஸ் டேபிளுக்கும் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் தி கிளைண்ட் ஐடி மூலமாக, ஓகேங்களா? ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தா தெரியும், மேலே இருக்கிறது கிளைண்ட் டேபிளில் கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குது, கீழே இருக்கிறது சேல்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர் ஐடி இருக்குது, கிளைண்ட் ஐடி இருக்குது, எப்போ வாங்கினாங்க, எத்தனை ஐட்டம் வாங்கினான்றதும் இருக்குது. இப்போ கிளைண்ட் ஐடி நான் எடுக்கும்போது 00000001 இந்த கிளைண்ட் ஐடி யாருன்றதை நான் கிளைண்ட் டேபிளில் போய் பார்த்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் நான் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறேன். கிளைண்ட் டேபிளையும் கிளைண்ட் ஐடி இருக்குது, சேல்ஸ் டேபிளையும் கிளைண்ட் ஐடி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். 2 டேபிளுக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். In this example here, the client ID occurs once in the client table, but since one client can place many order, it occurs a number of times in the sales table. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து எத்தனை ஐட்டம் வேணால் வாங்கலாம், ஸோ அதோட டீட்டெயில்ஸும் சேல் டேபிளில் இருக்குது. Since we cannot have an order without a customer, we call client the parent and the sales the child table. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளைண்ட் டேபிளில் பேரண்ட்டுன்னு சொல்கிறோம், சேல்ஸ் டேபிளில் சைல்ட் டேபிள்ன்றோம், ஓகேங்களா? ஸோ இதில் பேரண்ட் யாருன்னா கிளைண்ட்டு, இதில் சைல்டு யாருன்னா சேல் டேபிள். ஸோ ரிலேட்டட் டேபிள்ஸ் லைக் these share a common field. You store data about people once but refer to those people many times in a database. ஸோ 2 டேபிளும் காமனாக இருக்கிறது இந்த கிளைண்ட் ஐடி தான். ஸோ அதனால தான் இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னும் ஒன்று இருக்குது, என்னென்னா when data is to be stored, maintained and retrieved from multiple tables when special database software are required, known as relational database management system. ஸோ இது மாதிரி டேட்டாஸ் 2 டேபிளையும் இருக்குது,
நான் ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை நான் delete பண்ணால் அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு டேபிளே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேர் பேர் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த RDBMS டேட்டா கேன் பி இன்டெகிரேட்டட் யூஸிங் கீஸ். வாட் ஆர் த கீஸ் அப்படின்னா இந்த RDBMSல வந்து பார்த்தோம்னா இந்த கீஸ் மூலமாக தான் டேட்டாஸ் எல்லாமே நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ இருக்குது, கம்போசிட் ப்ரைமரி கீ இருக்குது, தேர்டு வந்து ஃபாரின் கீ. இந்த 3 கீ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா த யூனிக் ஃபீல்டு இஸ் கால்ட் த ப்ரைமரி கீ. உங்கள் டேபிளில் ஒரு யூனிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அந்த ஃபீல்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரைமரி கீ. ஸோ கிளைண்ட் ஐடி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து கிளைண்ட் டேபிளில் இருக்கிற கிளைண்ட் ஐடி வந்து பார்த்தா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனால் அதுதான் வந்து ப்ரைமரி கீ. A primary key is a unique value. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது a primary key is a unique value that identifies a row in a table. ஸோ ப்ரைமரி கீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் வேல்யூ. அந்த வேல்யூ மூலமாக அந்த ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியுது நமக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், கிளைண்ட் ஐடி இஸ் த ப்ரைமரி கீ இன் த கிளைண்ட் டேபிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளைண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் ஐடின்றது தான் அந்த டேபிளோட ப்ரைமரி கீ. Primary keys are also indexed in the database. ஸோ இது ஒரு indexes மாதிரியும் இருக்குது, making it faster for the database to search for a record. ஸோ இந்த index key மூலமாக நம்ம ஈஸியாக ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஸ்பீடாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபெச் பண்ணிக்கலாம். when primary key constraint is applied on one or more columns. ஸோ ஒரு காலம் மட்டுமே இருந்தால் அது ப்ரைமரி கீ. ஒன் ஆர் மோர் காலம்ஸில் ப்ரைமரி கீ இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா காம்போசிட் ப்ரைமரி கீ. ஓகேங்களா, காம்போசிட் ப்ரைமரி கீ. ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் இருந்ததுன்னா அது ப்ரைமரி கீ. ஒன் ஆர் மோர் காலம்ஸில் இருந்ததுன்னா அது வந்து காம்போசிட் ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ரெஃபர்டு ஃபீல்டு கிளைண்ட் ஐடி. இந்த ரெஃபர்டு ஃபீல்டு கிளைண்ட் ஐடின்றது கிளைண்ட் டேபிளையும் இருக்குது, சேல்ஸ் டேபிளையும் இருக்குது. ஸோ அது கிளைண்ட் டேபிளில் அது ப்ரைமரி கீயாகவும், சைல்ட் டேபிளில் வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் ஃபீல்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கீ வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா அந்த டேபிளும் இருக்குது, இந்த டேபிளும் இருக்குது. அதாவது பேரண்ட் டேபிளும் இருக்குது, சைல்டு டேபிளும் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 கீஸும் நல்லா படிச்சுக்கோங்க. Hence, the foreign key identifies a column or set of columns in one referencing table that refers to a column or set of columns in another referenced table. So, ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவும் இன்னொரு டேபிள் இருக்கிற டேட்டாவும் நம்ம ரெஃபர் பண்ண முடியும் இந்த foreign key மூலமாக. The one side of a relationship is always parent. ஸோ ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறதுனால அது parent ஆகும். It provides the primary key attribute to be copied. ஸோ ஒரு இடத்துல இருக்கிற primary key நம்ம இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம். The many side of a relation is always the child into which the fk attributes are copied. ஸோ ஈஸியாக சொல்ல போனோம்னா நம்ம இது வந்து என்ன சொல்லணும்னா one parent many child. ஓகேவா, ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் யூனிக்காக இருந்தால் அது ப்ரைமரியாகவும், நிறைய ஃபீல்டு வந்து யூனிக்காக இருக்குது பட் இன்னொரு இடத்துல ரெஃபரன்ஸாக இருக்கும்போது அது வந்து ஃபாரின் கீயாகவும் அழைக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா RDBMSோட கண்டினியூஷன் தான். A relational database is a type of database. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து சாஃப்ட்வேர்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னாங்க, இப்போ கடைசியில் இது வந்து ஒரு டேட்டாபேஸ்னு சொல்ல வராங்க. It uses a structure that allows us to identify and access data in relation to another piece of the data in the database. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவும் இன்னொரு டேபிள் இருக்கிற டேட்டாவும் ரெஃபர் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை ரிலேஷன் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. ஓகேவா. Often data in a relational database is organized into table. ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுதுன்னா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக இங்கே ரிலேஷனல்ன்றது க்ரியேட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ
செக்ஷன் 1 நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 2 வித் ப்ராக்டிக்கலோட பார்ப்போம். தேங்க்யூ.